கம்ப்ளீட்லி நான் இந்த ஷோல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது சார். அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய குடும்பத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல சார். நான் வேணும்னு பண்ணல சார். அடுத்த நாள் வந்து அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்ற அளவுக்கு நான் போயிட்டேன் சார். எப்படிங்க இப்படி அழுதுகிட்டே பேசுறீங்க? ஒரு ட்ரைனிங் தான். அவங்க ஒரு பேனிக்ல இருந்தாங்க சார். என்னை பார்த்து அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அப்படியா? இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா சொல்லுவாங்களா உங்க அக்கா? இனிமே அக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தா செருப்பாலேயே அடிப்பேன். தம்பி அந்த அவங்கள வந்து நீ கேட்ட வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்களா உங்க? சொல்றா என்ன நம்ம பேசுறா பாரு வீட்டு பொண்ணு பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. இந்த புடி நீ சூப்பரா பண்ண ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைச்சு அவங்க கதை மாட்டி இழுத்தையில அப்ப பாவம் உன் கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நீங்க ரெண்டு பேரும் போலாம். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். வெளியே போய் பாரு கமர்தன். ஒண்ணுமே தெரியலையே. வார்த்தை விட்டு ட்ரிகர் பண்ணி விடுறதுனால தான் நீ சொல்ற உன் கெரியர் முக்கியம் பாத்துக்கோன்னு சொன்னேனா இல்லையா? அப்போ சுமதி காமதி எல்லாம் பிளான் தான். நான் அவர்கிட்ட பேசும்போது நீ என்ன பார்த்து முறைக்கிறது? ஏய் வெள்ளப்ப முதல்ல. வெள்ளப்ப முதல்ல நீ பேசவே கூடாது. நீ வாயை மூடுறா, உடனே எக்ஸ்பிரஷன் நொட்டாதடா. தூண்டி விட்டு சார் கிட்ட நான் பேசுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? எட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அதுக்குள்ள போயிருவேன். இந்த அளவுக்கு நிக்க வச்சது காரணமா? எல்லாத்தையும் இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வச்சு கேம் ஆடி உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு குளிர் காஞ்சி. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இன்னைக்கு இந்த ரெட் கார்டு வாங்கி வெளியே போற அளவுக்கு எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நான் கார்ல உட்கார்ந்து சொன்னேனா இல்லையா? அமைதியாரு, வார்த்தை விடுற, நீ பேசலாம். ஏமா நீ படம் ஓட்டுனது போதும், வீட்டுக்கு கிளம்பு. பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் எவ்வளவு தடவை சொன்னேன் கமர்தீன்? கதவு திறந்துருச்சு, கிளம்பலாம். பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு சார். நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான். அது பண்ண தப்புக்கு தான் நான் வந்து அனுபவிக்கிறேன். இதனால நான் வந்து சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, சாரி சொல்லி நான் இதை வந்து சஃபைஸ் பண்ண நினைக்கவே இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்து நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சான்றா. கண்ணு ஏதாவது உறுத்துதா? அவனுக்கு யாருன்னா ஊர்ல நல்லா இருந்தாதான் கண்ணு உறுத்தும். மறக்கவே முடியாத அளவுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சான்றா. ஓகே சார் போலீஸ்ல சொல்லிட்டேன் நானு. போலீஸ்ல சொல்லிட்டியா? ஐ டோன்ட் வாண்ட் டு சே சாரி அண்ட் இதை அப்படி முடிக்கிறதுக்கு நான் நினைக்கல. ஏய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அதுக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். இது நான் பண்ண வேலைக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படியே திரும்பாத. பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சுடா. லைஃப்ல மட்டும் சத்தியமா சொல்றேன், கல்யாணம் பண்ற போற சார், அவ்வளவுதான். நீ லைஃப் நாசனம் ஆயிடும். வீட்டுல நீ வாந்தியானா அவங்க விருப்பம். வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். வேண்டாம் கமர்தீன், கமர்தீன் நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. என்ன இதெல்லாம்? எஜமான் கமர்தீன் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? நீங்க வெளியில போய் யாரு கூட வேணாலும் சவகாசம் வச்சுக்கோங்க. இப்ப வெளில போய் இதோட இதை கட் பண்ணி விட்டுருங்க. உங்க லைஃப்க்கு ரொம்ப நல்லது. ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. எவ்வளவு டைம்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். மூணாவது வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா. ஓகே. அழகர் டைம் விட்டோ சொன்னேன், பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு. கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. ஏமாந்துட்டானேடா.
என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. வெளியே வந்து நல்ல வேளை அவனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கல, அவளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷமாலா நம்ம போலாம் வாடி. அவனுக்கு மட்டும் கொடுத்துருந்தா குளு குளுன்னு இருந்திருக்கும் இந்த அம்மா. அப்படியா? ஆமா ரொம்ப சந்தோஷம். 2 வாரம் பார் கூட சேரல. சூப்பர் பேர் வாங்கினேன் இந்த வீட்டுல. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அண்ணன் சேதனை வந்து சூப்பர் கம்முனுதன், இப்படி இருக்க கம்முனுதன். சி அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஒரு ஆம்பிஷன்ல வந்தாங்க. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவளுங்களுக்கு இல்ல. அதான் இருக்கும்ல, வெளில போய் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ எங்கேயாவது ரூம் போட்டு யாரையும் ஏமாத்தலாம், எவ்வளோ ஏமாத்தலாம் யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இதை நான் எத்தனை முறை நான் சொல்லாத இருந்திருப்பேன். வெளியே போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சென்டிமெண்ட்ஸே இல்லாத 2 அவளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.